வணக்கம். இன்றைய புத்தகம் ஒரு துறவியைப் போல சிந்தியுங்கள். இப்புத்தகத்தினை எழுதியவர் ஜே ஷெட்டி அவர்கள். மன்னித்தல். உங்கள் வாழ்வில் அன்றாட எதிர்மறைத்துவத்தை கையாள்வதற்கும் குறைப்பதற்குமான உத்திகளை பற்றி நாம் பேசியுள்ளோம். வேதனை, கோபம் போன்ற பெரிய எதிர்மறை உணர்ச்சிகளோடு ஒப்பிடுகையில் குறை கூறுதல், ஒப்பிடுதல், வம்பு பேசுதல் போன்ற தொந்தரவுகளை நம்மால் எளிதில் கையாள முடியும் என்று நமக்கு தோன்றக்கூடும். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வடிவத்தில் கோபம் கொள்கிறோம். கடந்த கால கோபம் நம்முடைய வாழ்வில் இன்றும் தொடர்ந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கின்ற மக்கள் மீதான கோபம், துரதிர்ஷ்டத்தின் மீதான கோபம், இறந்து போனவர்களின் மீதான கோபம், நம் மீதான கோபம். நம் மனம் மிக ஆழமாக காயப்பட்டிருக்கும் போது பெரும்பாலும் கோபம் நம்முடைய செயல் விடையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. கோபம் என்பது ஒரு பயங்கரமான எதிர்மறை உணர்ச்சியாகும். நாம் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தும் அதை நம்மால் விட்டுத்தள்ள முடியாவிட்டால் அந்த கோபம் தனக்கென்று சொந்தமான ஒரு வடிவத்தை எடுக்கும். அதன் பின் விளைவு மிக மோசமானதாக இருக்கும். மற்றவர்கள் மீது நாம் கொள்ளும் கோபத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றி நான் பேச விரும்புகிறேன். மற்றவர்களை கையாளும் போது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை. சில சமயங்களில் நம் மனம் மிகவும் காயப்பட்டிருக்கும். அந்த வேதனைக்கு காரணமான நபரை மன்னிப்பது குறித்து நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் நம்புவதற்கு நேர்மாறாக மன்னித்தல் என்பது முக்கியமாக நமக்குள் நாம் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாகும். சில சமயங்களில் அந்த நபருடன் நேரடி தொடர்பு எதுவும் இல்லாமல் இருப்பது சிறந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். மற்ற சமயங்களில் நாம் நேரடியாக மன்னிப்பதற்கு அந்நபர் நம் வாழ்வில் இல்லாமலேயே போகக்கூடும். ஆனால் அந்த காரணிகள் மன்னித்தலுக்கு முட்டுக்கட்டைகளாக இருப்பதில்லை. ஏனெனில் மன்னித்தல் என்பது அகவயமான ஒரு நடவடிக்கை ஆகும். அது கோபத்திடமிருந்து உங்களை விடுவிக்கிறது. என்னிடம் ஆலோசனை நாடி வந்தவர்களில் ஒருவர் என்னிடம் இவ்வாறு கூறினார். யாரும் என்னை நேசிக்கவில்லை என்றும் நான் மதிப்பற்றவன் என்றும் நான் நினைத்து வந்ததற்கு காரணம் சிறு வயதில் என்னுடைய பாட்டி என்னை அவ்வாறு நடத்தியதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவருக்கு என் தாயாரை பிடிக்கவில்லை என்பதால் அவர் தன்னுடைய கோபத்தை என் மீது திருப்பி என்னை மோசமாக நடத்தினார் என்பதை நான் உணர்ந்தேன். அவர் இப்போது உயிருடன் இல்லை என்றாலும் கூட நான் அவரை மன்னிக்க வேண்டியிருந்தது. நான் எப்போதுமே நேசிக்கத்தக்கவனாகவும் மதிப்பு வாய்ந்தவனாகவும் தான் இருந்து வந்திருந்தேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பிரச்சனை என் பாட்டிடம்தான் இருந்தது அன்றி என்னிடம் இல்லை.